அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பல சிரமங்களை தாண்டி இப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு மூச்சே விடக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்க்கக்கூடாத ஒரு கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையோ இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது. சுபகாரியம் நடக்கிறதுக்காக நாங்களும் எவ்வளவோ போராடுறோம், ஒரு திருமணம் கைகூடி வருது, ஆனால் அது கடைசி நேரத்தில் நடக்கிறதில்ல அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சில இடங்களில் வேலையில் போராட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டியது கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் இப்போ வரலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உயர்ந்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களாம். அதனால் நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கசப்பு நீங்கிறதால பிள்ளைகளுடைய பிரச்சனை கூட நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு தொல்லையாகவோ கஷ்டத்தையோ செலவையோ கொடுத்தாலும் கூட இனி அவர்களும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்கு நிறைய நல்ல பலனையே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம், அலுவலகம், சுமூகமான சூழ்நிலை இவை எல்லாமே பதவி மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். தொழில் விரிவுபடுத்துறதுக்கான திட்டமெல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் புரிந்துணர்வு ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருள் வரவு அதிகரிக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். அயராது நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து கலைத்துறையினர் வெற்றி பெறுவாங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இறங்குங்க. ஆனால் நல்ல ஒரு யோசனையோடு உங்கள் வீட்லேயும் ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் இறங்குறது நல்லது. முக்கியமாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மையும் மிதமும் கலந்த பலனையே கொடுக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எச்சரிக்கையாக நீங்கள் எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். புதிய முதலீடுகளை கவனமாக நீங்கள் செய்கிறது நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் செயல்படுறது, நிதானமாக செயல்படுறது நல்லது. பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போது அதிர்ஷ்டமான பலன்கள் அப்படின்னு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 7 இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையினருக்கு யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் போகிறது ரொம்ப நல்லது. அனுசரித்து போகிறது தான் சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு எல்லா வித வசதிகளுமே உண்டாகும். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வியை கூட தொடர்வதற்கான விஷயங்களை மீண்டும் நீங்கள் தொடர்வீங்க.
எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வாக்கு வன்மையால் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பண வரவு மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம், அவர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதிலுமே நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமை சிறப்பாக சீர்படக்கூடிய நாளாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே முழு வெற்றி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மட்டும் நீங்கள் புண்ணிய காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் மூலமாக எல்லாவற்றிலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பண பரிவர்த்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தீருங்க. அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே போல் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்கும். தொய்வெல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் மரியாதை, அந்தஸ்து ஆகியவை எல்லாமே உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை நீக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தையுமே குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுத்துறது தான் நல்லது. முக்கியமாக ராசிநாதன் குரு மறைவு பெறுவதால் அறிவாற்றல் உங்களுக்கு மங்கும். நீங்கள் உங்களுடைய அறிவில் கொஞ்சம் குறைந்தே காணப்படுவீங்க. அறிவாற்றல் மங்கும். அதே போல் வெளுத்ததையெல்லாம் பால் அப்படின்னு நம்பி நீங்கள் செயல்படுவீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சிலரால் சங்கடம் உண்டாகலாம். உங்களுடைய கௌரவத்திற்கு சோதனை ஏற்படுறதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போது சங்கடங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் விலகிறதுக்கான காலகட்டம். தடைப்பட்ட வேலை கண்டிப்பாக நடக்கும். முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். அதே போல் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். மேலும் உங்களுக்கு அகோரமூர்த்தியை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையுது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு சத்குரு ஜெயஸ்தான சூரியன் உங்களிடம் இருந்த சங்கடங்களை போக்குவார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சீராகும் எனவும், எதிர்ப்புகள் விலகும் எனவும், இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட முடிவுக்கு வரும் எனவும், அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், செல்வாக்கு உயரும் அப்படின்னு நாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பலன்கள் இப்படி நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய பலன்களாகவே இவர்களுக்கு அமைகிறது அப்படின்னா அது மிகையாகாது. முக்கியமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான நேரம் வருது அப்படின்னா கவனத்தோடு போகணும். பயணம் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தோடு செய்யணும். செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் திடீர் செலவு ஏற்படுறதுக்கான ஒரு நேரமாக கூட அமையலாம். இந்த செலவு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண முழு மூச்சோடு நீங்கள் செயல்படுவீங்க. பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் கூட சாதகமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும், இந்த நேரம் நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கஷ்டங்கள் நீங்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லதொரு மாற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.